பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 16 வேர்ஸ் 7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான வார்த்தையை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதுதான் இந்த நாளுக்கான மன்னா. அது என்ன? நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை கல்லறையில் தேடி மகதலேனா மரியாள் வரும்பொழுது அங்கே அவள் கண்ட காட்சி, ஒரு வெள்ளை அங்கி தரித்திருக்கிற ஒரு வாலிபன் உட்கார்ந்து இங்கே இயேசு இல்லை என்பதை சொல்லி அவளிடத்தில் குறிப்பாக ஒரு காரியத்தை அந்த தூதன் சொல்லுகிறார். அது என்ன? நீங்கள் எல்லாரும் போய் சீஷர்கள் எல்லாரிடத்திலும், அதிலே குறிப்பாக பேதுருவினிடத்திலும். இன்றைய வார்த்தை என்ன? நாம் அநேகராய் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு முறையும் யாரெல்லாம் பலவீனப்பட்டு குறைவுகளுக்குள்ளே சென்று அதைரியப்பட்டு சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களை குறிப்பாக என் இயேசு தேடுகிறார். இந்த நாளிலே நீங்கள் அதைரியப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகி இருக்கலாம். இந்த நாள் மறைவான மன்னா பாஸ்டர் எல்லாருக்கும் தர்றாரு அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த நாளுக்கான மன்னா எல்லாருக்கும் தரப்பட்டாலும் குறிப்பாக யாரோ ஒரு பேதுருவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதை நீங்களாய் கூட இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை நோக்கி இந்த ரேமா வருகிறதென்றால் இன்றைக்கு தான் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். சீஷர்களுக்குள்ளே பேதுரு இருந்தாலும் என் இயேசு பேதுருவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுத்தது போல இந்த மன்னாவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களில் யாரோ சிலருக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை அந்த தேவன் தருகிறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள், எழுப்புகள். ஒருவனாய் பேதுரு இருந்த பொழுது அந்த பேதுருவுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். பேதுருவினுடைய கதாபாத்திரம் ஒரு அருமையான கதாபாத்திரம். பேதுரு எல்லோருக்கும் முந்தினவன். பேதுரு இயேசுவினிடத்தில் வந்தபோது பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், ஆனால் இனி நீ சீமோன் என்று அழைக்கப்படுவதில்லை, உன்னை நான் கேபா என்று அழைக்கிறேன் என்று தன்னுடைய முதல் சந்திப்பிலேயே பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த காலைவெளியிலும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி, தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? எதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார்? சத்துரு பல வல்லமைகளை ஏவி உங்களை அழிக்க நினைத்தாலும் நீங்கள் இன்றைக்கும் ஜீவனோடு இருந்து தேவனை ஆராதித்து அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏன் அதைரியப்பட வேண்டும்? உங்களை பார்த்துதான் பலவீனமான குறைவுகளுக்குள்ளே செல்லுகிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே, உனக்காகவும் நான் மரித்தேன், உனக்காகவும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலப்படுங்கள், திடப்படுங்கள். உங்களுக்கான தனிப்பட்ட வார்த்தையாய் இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு எழும்புங்கள், போராடுங்கள், ஜெயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தனிப்பட்ட மனிதன் என்று நினைக்காதிருங்கள். என்னையெல்லாம் கர்த்தர் பேசுவாரா? என்னோடு கூட இடைபடுவாரா? யோசிக்காதிருங்கள். பாருங்கள், ஒரு கல்லறையிலே 6000 பிசாசுகளோடு போராடி கொண்டிருந்த அந்த மனிதன்
ஊரே அவனை ஒதுக்கி வச்சு அவனை கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டு இனி அவன் சாகட்டும், இனி அவனுக்கு வாழ்வு கிடையாது, இத்தோடு அவன் வாழ்க்கை முடிந்தது என்று குடும்பமும் சமுதாயமும் அவனை ஒதுக்கி வைத்து கல்லறையிலே வாழ்ந்த பொழுது அந்த கல்லறை மனிதனுக்காக என் சத்திய வேதம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு போனார்கள். எதற்காக? ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். யாருக்காக? அந்த ஒரு கல்லறை மனிதனுக்காக. அவனை விடுவித்து விட்டு மறுபடியும் மறுகரைக்கு வருகிறார்கள். அதே போலதான் இந்த காலவெளியிலே உங்கள் ஒருவருக்காக, தனிப்பட்ட நபருக்காக கிறிஸ்து இன்றைக்கு கிரியை செய்கிறார். எழும்புங்கள், அவரோடு கூட கை கோருங்கள், சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் இன்றைக்கு பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த நாளிலும் பேதுருவினிடத்தில் போய் சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த செய்தியை பேதுருவுக்கு அறிவியுங்கள் என்று சொன்ன தேவன், இன்றைக்கு நீர் இந்த நேரத்திலே அதைரியப்பட்டு சோர்ந்து போய் பலவீனப்பட்டு முடியாது என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை என் தேவன் எழுப்புவீராக. அவர்களுக்காய் இந்த நாளிலே உயிரோடு இருக்கிறீர் என்ற நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர். உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் ஓட, இந்த நாளிலும் சத்துருவை ஜெயிக்க, சூழ்நிலைகளை ஜெயிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு எழுப்பினார்களோ அவர்களோடு கர்த்தருடைய கரமிருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரன் யாருக்காக இந்த வார்த்தை இந்த நாளில் கொடுக்கப்பட்டதோ அவர்களை கர்த்தர் எழுப்புவீராக, பலன் கொள்ள செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வியாதியோடும் பலவீனத்தோடும் யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் துதி கனம் மகிமையெல்லாமுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.